மெக்காவில் இருந்து வந்த கப்பலை நாங்கள் சிறைப்பிடித்தோம். அதில் 380 ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இருந்தனர். அவர்களிடமிருந்து 12,000 டூட்களை கவர்ந்தோம். மேலும் 10,000 மதிப்புள்ள பொருட்களை கவர்ந்தோம். அதன் பின்பு எங்களிடம் இருந்த வெடிமருந்தை கொண்டு அந்த கப்பலையும் அதில் இருந்தவர்களையும் வாஸ்கோடகாமா எப்படி இந்தியா வந்தார், இந்தியா வந்த வாஸ்கோடகாமா இங்கிருந்த மன்னர்களிடம் எந்த மாதிரியெல்லாம் ஒப்பந்தம் போட்டார் என்பதை பற்றி நம்ம போன பதிவுல பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த பதிவுல வெறும் 13 போர்ச்சுகீசிய போர்க்கப்பல்கள் எப்படி ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் அடிமைப்படுத்தியது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். பாரத தேசம் அடிமையான சோகமான வரலாறு பாகம் 2. கிபி 1500 மார்ச் மாதம் போர்ச்சுகீசில் இருந்து 13 ராணுவ கப்பல்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தும் எண்ணத்துடன் கிளம்பியது. அந்த குழுவின் கேப்டனாக இருந்தவர் ஆல்வரஸ் கேப்ரல். ஆல்வரஸ் கேப்ரல் போர்ச்சுகீசில் இருந்து இந்தியா வரும் வழியிலேயே அவருடைய பாதி கப்பல்களை இழந்துட்டாரு. தென் அமெரிக்கா போற வழியில 3 கப்பல்களையும், ஆப்பிரிக்காவுக்கு அருகே ஏற்பட்ட புயல்ல 4 கப்பல்களையும் இழந்து இறுதியாக வெறும் 6 போர்க்கப்பல்களுடன் இந்தியாவில் இருந்த கோழிக்கோடு பகுதியில அவர் மீண்டும் தரையிறங்கினார். வாஸ்கோடகாமா முதல் முறை கோழிக்கோடு பகுதிக்கு வந்த பொழுது போர்ச்சுகீசியரின் வலிமையை அந்த நாட்டு மன்னருக்கு உணர்த்திட்டு போயிட்டாரு. இதனால இரண்டாவது முறையாக ஆல்வரஸ் கேப்ரல் தலைமையில போர்ச்சுகீசியர்கள் கோழிக்கோட்டுக்கு வந்த சமயத்துல அங்கு இருந்த மன்னர்கள் போர்ச்சுகீசியர்களின் வலிமையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வணிகம் பண்ணக்கூடிய உரிமையை எடுத்து கொடுத்தாங்க. இது அங்கிருந்த அரேபியர்களுக்கு பிடிக்கல. இதன் காரணமாக அரேபியர்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் இடையே சிறு சண்டையும் நடந்தது. இந்த சண்டை எந்த அளவுக்கு போனது அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள் கோழிக்கோடு துறைமுகத்தில் இருந்த பல அரேபிய கப்பல்களை கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. இதனால கொதித்தெழுந்த அரேபியர்கள் போர்ச்சுகீசியர்கள் மீது சரமாரியான தாக்குதல் நடத்தி 4 போர்ச்சுகீசியர்களை கொண்டாங்க. இதனால கோபம் அடைந்த அந்த குழுவின் கேப்டனான ஆல்வரஸ் கேப்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உடனடியாக ஒட்டுமொத்த கோழிக்கோட்டு துறைமுகத்தையும் தாக்கி அழியுங்கள் அப்படின்னு உத்தரவு போறாரு. இதன் பிறகு போர்ச்சுகீஸ் கப்பலில் இருந்த பீரங்கி குண்டுகள் அனைத்தும் கோழிக்கோட்டு துறைமுகத்தை பதம் பார்த்தன. இந்த சமயத்துல அந்த கோழிக்கோட்டு பகுதியை சாமரின் மன்னரினுடைய வாரிசுகள் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனால் போர்ச்சுகீசியரின் வலிமையை புரிந்து கொண்டு அவர்களால போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியல. ஆல்வரஸ் கேப்ரலும் அவர் கொண்டு வந்த வெறும் 6 கப்பலை பயன்படுத்தி ஒட்டுமொத்த கோழிக்கோட்டு துறைமுகத்தையும் தரைமட்டம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்படுகிறார். இதன் பிறகு ஆல்வரஸ் கேப்ரல் கோழிக்கோட்டு மகாராஜாவின் மிக பெரும் எதிரியான கொச்சின் மகாராஜாவை சந்திக்கிறாரு. கொச்சின் மகாராஜா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம போர்ச்சுகீசியர்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு மிக பெரும் நன்மையாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சின் துறைமுகத்துல வணிகம் பண்ணக்கூடிய உரிமையை அவரு போர்ச்சுகீசியர்களுக்கு கொடுக்கிறாரு. கொச்சின்ல போர்ச்சுகீசியர்களுக்கு வணிகம் பண்ணக்கூடிய உரிமை கிடைத்த உடனே ஆல்வரஸ் கேப்ரல் அந்த பகுதியில் இறங்கி அங்கிருந்து நிறைய பொருட்களை கொள்முதல் பண்ணிட்டு அவர் மீண்டும் போர்ச்சுகல் கிளம்புறாரு. அவர் போர்ச்சுகல் போற வழியில சமுத்திரன் மன்னருடைய மிக பெரும் மன்னர் படை, அதாவது கோழிக்கோட்டு மன்னருடைய மிக பெரும் கப்பற்படை போர்ச்சுகீசியர்களை தாக்க விரைந்து வந்தது. அந்த சமயத்துல மிக பெரும் புயல் ஏற்பட்ட காரணத்தினால அந்த பெரும் போர் என்பது தவிர்க்கப்பட்டது. இதன் பிறகு ஆல்வரஸ் கேப்ரலும் அவருடைய 6 கப்பல்களும் இந்தியாவில் இருந்து போர்ச்சுகல் நோக்கி புறப்பட்டார்கள். போற வழியில அந்த 6 கப்பல்களை ஒரு கப்பலை ஆல்வரஸ் கேப்ரல் இழந்து விட்டார். 1501 ஜூலை மாதம் 31ஆம் தேதி அன்று ஆல்வரஸ் கேப்ரலும் அவருடைய குழுவினரும் மீண்டும் போர்ச்சுகல்ல கால் பதிக்கிறாங்க. போகும்பொழுது அவங்கள்ட்ட 13 போர்க்கப்பல்கள் இருந்தன. ஆனால் திரும்பி வரும்பொழுது வெறும் 5 கப்பல்கள் மட்டும்தான் இருந்தது. இருந்தாலுமே அவங்க கொண்டு வந்த அனைத்து பொருட்களுமே அந்த ஒட்டுமொத்த பயண செலவையும் அவர்கள் இழந்த ஒட்டுமொத்த கப்பல்களையும் ஈடு செய்யும் அளவிற்கு இருந்தது. இதனால போர்ச்சுகல் மன்னர் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கவும் ஆரம்பித்தார். இதன் பிறகு இந்த செய்தியானது பிரான்சின் மத போதருக்கு தெரிய வருகிறது. அந்த சமயத்துல போர்ச்சுகல் நாட்டவர்களும் ஸ்பெயின் நாட்டவர்களும் நேரடியாக போப்பை சந்தித்து ஒரு உடன்படிக்கை போட்டுக் கொள்றாங்க. அது என்ன அப்படின்னா, பாதி உலகம் ஸ்பெயினுக்கு சொந்தம், மீதம் உள்ள பாதி உலகம் போர்ச்சுகீசியர்களுக்கு சொந்தம், எங்களுக்கு கூட சண்டை வராது அப்படின்ட்டு ஒரு அமைதியான உடன்படிக்கை போட்டுக் கொள்றாங்க. அதாவது ஐரோப்பாவிற்கு மேற்கே உள்ள அமெரிக்க நாடுகள் ஸ்பெயினுக்கு சொந்தம் எனவும், ஐரோப்பாவிற்கு கிழக்கே உள்ள ஆசிய நாடுகள் அனைத்தும் போர்ச்சுகீசியர்களுக்கு சொந்தம் எனவும் அந்த ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. இதன் பிறகு போப் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்த முறை நீங்கள் அந்த நாட்டுக்கு போகும்பொழுது மத பாதிரியார்களையும் கூட்டிட்டு போங்க, அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் கிறிஸ்துவ மதத்துக்கு நீங்க மதம் மாற்றுங்க அப்படின்னு ஒரு கட்டளையுமே அன்றைய காலகட்டத்துல போப் கொடுக்கிறாரு. அதன்படிதான் போர்ச்சுகீசியர்களும் ஸ்பெயின் நாட்டவர்களும் ஏகப்பட்ட மத மாற்றங்களையும் அன்றைய காலகட்டத்துல பண்ணாங்க. இதன் பிறகு 1502 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அன்று 15 போர்ச்சுகீசிய ராணுவ கப்பல்களுடன் ஒரு குழு மீண்டும் இந்தியாவை நோக்கி சென்றது. அந்த குழுவினுடைய கேப்டனாக இருந்தவர் யாரு அப்படின்னா, அது வாஸ்கோடகாமா. இந்த சமயத்துல வாஸ்கோடகாமா ஆப்பிரிக்காவுக்கு அருகே செல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய கொடூர சம்பவத்தையும் பண்றாரு. அது என்ன அப்படின்னா,
வாஸ்கோடகாமா ஆப்பிரிக்காவுக்கு அருகே செல்லும் பொழுது மீரி எனப்படும் ஒரு கப்பல்ல மெக்காவுக்கு சென்று விட்டு அந்த பயணிகள் மீண்டும் ஆப்பிரிக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்துல அந்த கப்பலை போர்ச்சுகீசியர்களின் ராணுவ கப்பல் என்பது இடைமறித்து தாக்கி அளிக்கிறது. அந்த சமயத்துல மீரி கப்பலில் இருந்த பல பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களிடம் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்க, எங்களை நீங்க உயிரோட விட்டா மட்டும் போதும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனால் வாஸ்கோடகாமா என்ன பண்றான் அப்படின்னா, அந்த கப்பல்ல இருந்த அனைத்து பொருட்களையும் திருடி கொண்டு அந்த கப்பலையே வந்து தீ வச்சு எரிச்சு கப்பல்ல இருந்த 380 பேரையும் கொன்னுறான். இதை பற்றி போர்ச்சுகீசியரே வந்து அவருடைய பயண குறிப்புல சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, மெக்காவில் இருந்து வந்த கப்பலை நாங்கள் சிறைபிடித்தோம். அதில் 380 ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இருந்தனர். அவர்களிடம் இருந்து 12,000 டியூட்களை கவர்ந்தோம். மேலும் 10,000 மதிப்புள்ள பொருட்களை கவர்ந்தோம். அதன் பின்பு எங்களிடம் இருந்த வெடிமருந்தை கொண்டு அந்த கப்பலையும் கப்பலில் இருந்தவர்களையும் எரித்து கொன்றோம் அப்படின்னுட்டு அவருடைய பயண குறிப்புல சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு கொடூர சம்பவத்தை அரங்கேற்றிய பிறகு வாஸ்கோடகாமா நேரடியாக கோழிக்கோடு சென்று கோழிக்கோட்டுக்கு அருகே தங்களுடைய கப்பல்களை நிலைநிறுத்தினார். அந்த சமயத்துல அந்த பகுதியை சமுத்திரன் மன்னருடைய வாரிசுகள் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தாங்க. ஏற்கனவே ஆல்வரஸ் கேப்ரல் கோழிக்கோடு துறைமுகத்தை என்ன பண்ணாங்கிறத வந்து அவங்க நன்கு உணர்ந்திருந்தாங்க. இதனால போர்ச்சுகீசியர்களை பகச்சிக்காம அவங்க ஒரு சமாதான உடன்படிக்கை போட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு தூதுவர்களை அனுப்புறாங்க. சாமரின் மன்னருடைய தூதுவர்களுக்கு வாஸ்கோடகாமா கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, போன முறை ஆல்வரஸ் கேப்ரல் வந்து கோழிக்கோடு துறைமுகத்துல கடுமையாக தாக்குதல் நடத்தினாரு. அதன் காரணமாக எங்களுடைய கப்பல்கள் அனைத்தும் சேதமடைந்து விட்டன. அதுக்கு நீங்க உரிய இழப்பீடு கொடுக்கணும். இது மட்டும் இல்லாம கோழிக்கோட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அரேபிய வணிகர்களை நீங்க உடனடியாக வெளியேற்றணும் அப்படின்னுட்டு அவருடைய கருத்தை சொல்றாரு. இதற்கு சாமரின் மன்னர் என்ன பதில் கொடுக்கிறாரு அப்படின்னா, கோழிக்கோட்டு துறைமுகத்தில் நடந்த தாக்குதல்ல எங்களுக்கு தான் மிக பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. இது மட்டும் இல்லாம மீறி எனப்படும் ஒரு கப்பலை நீங்க தாக்கி அழித்து சூறையாடினீங்க. அதுல கிடைச்ச கப்பல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் கொடுக்கும். எனவே நீங்க தான் வந்து எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னுட்டு சாமரின் மன்னர் பதில் சொல்றாரு. அதற்கு வாஸ்கோடகாமா என்ன சொல்றான் அப்படின்னா, உடனடியாக நீங்க எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். இது மட்டும் இல்லாம அரேபிய வணிகரை நீங்க இங்கிருந்து அடிச்சு துரத்தணும். அப்படி இல்லை என்றால் மறுநாள் காலையில கோழிக்கோடு துறைமுகம் என்பது இருக்காது அப்படின்னு மிரட்டல் விடுக்கிறான். வாஸ்கோடகாமாவினுடைய பேச்சுக்கு சாமரின் மன்னர் எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. இதனால கோபம் அடைந்த வாஸ்கோடகாமா என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பகுதிகளில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை பிடிச்சு அவர்களை கைது பண்றான். அப்படி கைது செய்யப்பட்ட 34 படகோட்டிகளையுமே வந்து வாஸ்கோடகாமா கொடூரமா கொள்றான். இந்த செய்திகள் அனைத்துமே வந்து கோழிக்கோடு மன்னருக்கு தெரிய வந்தது. இப்படி வாஸ்கோடகாமா என்னதான் பண்ணாலுமே சமுத்திரன் மன்னர் வந்து வாஸ்கோடகாமா சொன்னதை கேட்கவே இல்லை. இதனால வாஸ்கோடகாமா என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய கப்பல்களை தயார் பண்ணிட்டு கோழிக்கோடு துறைமுகத்துல 2 நாட்கள் தொடர்ந்து சரமாரிய தாக்குதல் நடத்தினான். நடந்த அந்த தாக்குதல்ல ஏராளமான இந்தியர்களும் அரேபிய வணிகர்களும் கொல்லப்பட்டார்கள். கோழிக்கோடு துறைமுகம் என்பது மறுபடியும் நிலைகுலைந்து போயின. வாஸ்கோடகாமா கோழிக்கோடு துறைமுகத்தை தாக்கி அளித்த பிறகு நேரடியாக அவர் கொச்சின் போறாரு. கொச்சின் மன்னருக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் இடையே ஏற்கனவே ஒரு நல்லுறவு இருந்த காரணத்தினால கொச்சின் மன்னர் வாஸ்கோடகாமா வரவேற்கிறாரு. வாஸ்கோடகாமா கொச்சின் போன சமயத்துல அங்கு ஏராளமான அரேபிய இஸ்லாமிய வணிகர்கள் இருந்தாங்க. இந்த அரேபிய இஸ்லாமிய வணிகர்களுக்கு கோழிக்கோட்டு துறைமுகத்துல என்ன நடந்தது என்பது நன்றாக தெரிந்திருந்தது. இதனால அனைத்து வணிகர்களுமே வாஸ்கோடகாமாவுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இருந்தாலுமே கொச்சின் மன்னர் வாஸ்கோடகாமாவை அரவணைச்சு அவருடன் நட்பு பாராட்டினாரு. இதன் பிறகு கொச்சின்ல வாஸ்கோடகாமா போர்ச்சுகீசியர்களுக்கான ஒரு நிலையான வர்த்தக மையத்தை உருவாக்கி கொள்றாரு. கொச்சின், கண்ணனூர் போன்ற பல பகுதிகளுக்கு சென்று அங்கு மிக பெரும் கிடங்குகளை உருவாக்கி அங்கு பல போர்ச்சுகீசிய அதிகாரிகளை நியமித்து அங்கு ஒரு மிகப்பெரும் வணிக மையத்தையும் உருவாக்கினாரு. இப்படி வாஸ்கோடகாமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா, அதாவது கேரளா பகுதிகளில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த ஆரம்பிச்சாரு. அந்த சமயத்துல வாஸ்கோடகாமாவிற்கு ஒரு மிக பெரும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. வாஸ்கோடகாமாவால மிக பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டிருந்த கோழிக்கோடு மகாராஜா ஒரு மிக பெரும் கப்பல் படையை தயார் பண்றாரு. அந்த கப்பல் படையில 32 பெரிய கப்பல்களும் சிறு சிறு படகுகளுமே இருந்தன. இந்த ஒட்டுமொத்த கப்பல்களும் வாஸ்கோடகாமா கப்பலை தாக்கி அளிப்பதற்காக அவரை நோக்கி சென்றது. ஆனால் வாஸ்கோடகாமாவிடம் மிக பெரும் கனரக ஆயுதங்களும் மிக பெரும் பீரங்கிகளும் இருந்தன. இதனால் வாஸ்கோடகாமா அந்த 32 கப்பல்களை எளிதாக வீழ்த்தினாரு. கோழிக்கோட்டு மன்னரின் கண்முன்னே அவருடைய கப்பல் படை என்பது கடலுக்குள் மூழ்கியது. இதன் பிறகு வாஸ்கோடகாமாவை எதிர்க்க யாருமே முன்வரல. வாஸ்கோடகாமா கொச்சின், கண்ணூர் போன்ற பகுதிகளில் வணிக தளங்களை உருவாக்கிவிட்டு அவருடைய மாமாவான வின்சென்ட் சோட்ரோ தலைமையில 5 போர்க்கப்பல்களை கொடுத்துவிட்டு 1502 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்று அவர் மீண்டும் போர்ச்சுகீஸ் போயிடுறாரு. இதன் பிறகு 1524ஆம் ஆண்டு போர்ச்சுகீஸ்ல இருந்து இந்தியா வந்து
இந்தியாவுல அவர் வைசியரா பணிபுரியறாரு. அதன் பிறகு அவர் இந்தியாவில இறந்தும் போயிடுறாரு. கொச்சினில் இருந்து போன வாஸ்கோடகாமாவை கொச்சினில் இருந்த சாண்டோ அன்டோனினோ சர்ச்ல புதைக்கிறாங்க. அதன் பிறகுதான் சர்ச்சுக்கு ஜெயின் பிரான்சிஸ் எனப்படும் ஒரு பெயரும் மாற்றப்பட்டது. இதன் பிறகு 1539ஆம் ஆண்டு அந்த சர்ச்சில் புதைக்கப்பட்ட வாஸ்கோடகாமாவினுடைய உடலை தோன்றி எடுத்து அதை மீண்டும் போர்ச்சுகீஸுக்கு கொண்டு போனாங்க. முதல் பதிவுல வாஸ்கோடகாமா எப்படி இந்தியாவிற்கான கடல்வழி பாதையை கண்டுபிடித்து எப்படி இந்தியா வந்தார் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த பதிவுல வாஸ்கோடகாமாவும் போர்ச்சுகீசியர்களும் கேரளா பகுதிகளில் எப்படி அவங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி பாரத தேசத்தை அடிமைப்படுத்த தொடங்கினாங்க என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவுல இந்த போர்ச்சுகீசியர்கள் எப்படி ஒட்டுமொத்த படையும் இந்தியாவிற்குள் இறக்கி மிகப்பெரும் மத படுகொலைகளையும் மிகப்பெரும் மத மாற்றங்களையும் பண்ணாங்க என்பதை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பல வரலாற்று பதிவுகள் உங்களுக்காக வந்து கொண்டு இருக்கின்றன. நன்றி.